எப்படி இருக்கீங்க நண்பர்களே? சௌக்கியமா? நலமா? இன்னைக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது எப்படி அப்படிங்கிறது இல்லை, வாழ்க்கையை வந்து நம்ம வந்து ஒரு செல்ஃப் டிட்டர்மினேஷன் ஓரியன்டாக போகிறது எப்படி, விச் மீன்ஸ் நம்மளுடைய வாழ்க்கை அப்படி நம்ம கையில் எடுத்து நம்மளுடைய முடிவுகளை நாமளே எடுத்து வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறது எப்படி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சைக்காலஜி ஓரியன்டாக சொல்லிக் கொடுப்போம். நாட் லைக் ஜஸ்ட் லைக் ஒரு மோட்டிவேஷன் மாதிரி இல்லாமல் நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு இல்லாமல் என்ன பண்ணால் சரியான ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களையும் நாம் அப்படியே போக போக பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துருவோமா? வாங்க போவோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. வாங்க, சிக்மாவினுடைய செல்ஃப் டிட்டர்மினேஷன். ஒரு சிக்மா எப்படி வந்து தன்னுடைய வாழ்க்கையை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க, அவங்க எப்படி வந்து இந்த ஒரு வாழ்க்கையை வந்து இப்போ நம்மளாம் 1000 விதமான இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, 1000 விதமான எமோஷனல் ஓரியன்ட் ட்ராமா இருக்குது, டிப்ரெஷன் இருக்குது, இதெல்லாம் மீறி அவங்களால மட்டும் எப்படி வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து இது பண்ண முடியுது. ஏன்னா அந்த டிப்ரெஷன் இந்த மாதிரி எமோஷன்ஸ்னாலேயே பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையை ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம கைவிட்டுறோம், வாழ்க்கையவே நம்ம கைவிட்டுறோம். போயிட்டு போது எங்கிட்ட வாழ்ந்துக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அது சாடு வாழ்க்கை ஒரு பக்கம் போட்டு நம்ம ஒரு பக்கம் போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துருந்தானே. ஸோ இது எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து அவர்கள் எடுக்கிறாங்க, அதை என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நாம் இதில் பார்த்துடலாம். நாமளும் அதுக்கு இது பண்ணலாம். எஸ், ஸோ செல்ஃப் டிட்டர்மினேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக நம்மளுடைய சைக்காலஜிஸ்ட் ரிச்சர்ட் ரியான் அண்ட் எட்வர்ட் டெசி இல்லையா, எட்வர்ட் டெசி, இவங்க ரொம்ப 2 பேருமே ரொம்ப ஃபேமஸானவங்க. அதுவும் முக்கியமாக இந்த விஷயங்களில் வந்து பயங்கரமாக வந்து அவங்க ஒரு மோட்டிவேஷன் ஓரியன்ட் சைக்காலஜியில் வந்து அவங்க பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த தியரியை வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுங்கிறது ஒன்று வேணும்னு சொன்னால், உங்களோட வாழ்க்கையை நீங்கள் கையில் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, யூ நீட் டு ஃபுல்ஃபில் யுவர் பேசிக் சைக்கலாஜிக்கல் நீட்ஸ். நீங்கள் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த சைக்கலாஜிக்கல் நீட்ஸை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். இதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணாமல் வேறு எந்த விஷயங்கள் செய்தாலும் எதுவும் உங்களை மோட்டிவேட் பண்ணாது அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறாங்க. விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்னென்ன? அட்டானமி. நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்குமே முடிவு எடுக்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு சுதந்திரம்ங்கிறது இந்த இயற்கை, இந்த சமுதாயம் ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்கு இல்லையா? ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் டிவோர்ஸ் வேணும்னு நான் வைக்கிறேன். எந்த கோர்ட்டு வந்து என்னை வந்து தடுத்துட முடியும்? எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களும் இன்டர்நேஷ்னல் ஓரியன்டாகவே நீங்கள் பாருங்களேன், எங்கே ஒன்றுமே வந்து நமக்கு வாழ்வதற்கான ஒரு உரிமை இருக்குது, அன்லஸ் நம்ம எந்த தவறும் பண்ணல. ஓகே, அப்படிங்கிற பட்சத்தில் நாம் வந்து சுதந்திரமாக அந்த நாடுகளுக்குள்ளே அந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு நம்மளால் சுதந்திரமாக நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்மளால் வாழ முடியும். அப்போ இந்த சொசைட்டி நமக்கு அதுக்கான ரைட்ஸ் கொடுத்துருக்கு. இந்த இயற்கையும் நமக்கு தேவையான சில ஃப்ரீவில் கொடுத்துருக்கு. சைக்காலஜிக்கல் ஓரியன்டாக நம்ம எமோஷனல் ஓரியன்டாக பார்க்கும்போதும் நம்மளுடைய எமோஷன்ஸும் நீ வந்து சில முடிவு எடுத்துக்கலாம்ப்பான்னு சொல்லிட்டு ஃப்ரீவில் கொடுத்துருக்கு. பட் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து சுதந்திரமாக வாழ்கிறேனா இல்லையான்னா அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இல்லையா? இதான் ஃபஸ்ட்டு விஷயம். அப்போது என்னுடைய சைக்கலாஜிக்கல் நீடுங்கிறது எங்கேருந்து இந்த மோட்டிவேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகும்னா, ஃபஸ்ட்டு என்னுடைய வாழ்க்கைக்கான அந்த சுதந்திரத்தை அதை வந்து நான் எடுக்க போகிறேன்னு சொன்னால் அங்கேருந்து தான் முக்கியமான மோட்டிவேஷனுங்கிறது ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு படத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அந்த படத்தோட மிகப்பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் எங்கே வரும்? எப்போ வந்து ஹீரோ திருப்பி அடிக்க ஆரம்பிக்கிறாரோ அங்கே தான் ஒரு இன்டர்வல் பிளாக் வரும் இல்லை, திருப்பி அடிக்க ஆரம்பிப்பார். அப்போ தான் அது வரைக்கும் அமைதியாக போய்கிட்டு அப்படியே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அசுரன் படத்தில் அப்படியே அமைதியாக போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள் திருப்பி அடிக்க ஆரம்பிக்கும் போது இல்லை, அது வரைக்கும் அடிமையாக போய்கிட்டு இருந்தவங்க திருப்பி அவங்களுடைய சுதந்திரத்தை அவங்க கைப்பற்றும் போது அப்போ தான் வந்து அதனுடைய முக்கியமான ஒரு கட்டம் அப்படிங்கிறது நடக்குது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுங்கிறது, யூ ஷுட் பி லைக் அட்டானமி பர்சனாலிட்டி. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களுடைய சுதந்திரத்தை யாருக்காகவும் நீங்கள் விட்டு கொடுக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது, அப்படி தேவையே கிடையாது. அப்படி ஒரு சுதந்திரத்தை விட்டுட்டு கொடுத்துட்டு எல்லா விதமான சந்தோஷத்தையும் நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் ஒரு விஷயத்தை நீங்கள் கட்டமைக்கணும்னா அந்த விஷயம் உண்மையிலேயே உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது.
இல்லை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய குழந்தைகளுக்கோ, நீங்கள் பாசமாக நேசமாக நேசிக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளுக்கும் அது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தாது. நாளைக்கு அவங்களே அவங்க கேட்பாங்க, நீ எதுக்கு அதை பண்ண, நானா பண்ண சொன்னேன் உடனே, நீ எல்லாத்தையும் பண்ணி விட்டுட்டு இன்றைக்கி வந்து நான் உனக்காக தான் பண்ணேன் உனக்காக தான் பண்ணேன்ட்டு இன்றைக்கி எத்தனையோ குழந்தைகள் கேட்குறாங்க. ஆக்சுவலி நாளைக்கு எனக்காக தான் வாழ்ந்தேன், நீ டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை மாட்டிக்கிட்டு நீ வெளில வர முடியாமல் நீ இருந்ததுக்கு என்ன நீ காரணம் சொல்கிறியான்னு அவங்க சொல்லுவாங்க. ஸோ நமக்கு சந்தோஷத்தை தராத, நமக்கு சுதந்திரத்தை தராத எந்த ஒரு விஷயமும் நம்மளுடைய குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு பிடிச்ச ஆட்களுக்கும் கண்டிப்பாக சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் தராது. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ அந்த ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்குது. ரெண்டாவது விஷயம் அப்படிங்கிறது காம்படன்ஸ், அந்த ஒரு திறன். இல்லை, வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து நாம் என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா, எப்போ நம்ம நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி தான் இப்போயும் நம்ம இருக்கோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ இப்போயும் அப்படி தான் இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை விட இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கும், இவ்வளவு தான். அப்படின்னா இந்த ஒரு வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்களால் வந்து ஒரு மோட்டிவேஷனை பார்க்கவே முடியாது. வாழ்க்கைங்கிறது இயக்க நிலையிலே இருக்கிறது மட்டும் இல்லை, அது முன்னேற்ற நிலைமைக்கு போக வேண்டியது கட்டாயமாக இருக்குது. அது அதற்கு தேவையான அந்த வாழ்க்கை அந்தந்த நேரங்களில் வந்து சில நல்ல லைஃப் நீட் இருக்குல்ல. இல்லை, ஃபஸ்ட் எடுத்தோடனே ஃபினான்ஷியல் ஓரியன்டாக நம்ம வந்து காசு சம்பாதிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் சோசியல் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் உறவுகளுக்கு அப்புறம் அப்படி இப்படி இதெல்லாம் சம்பாரித்து எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சதுக்கப்புறம் நமக்கு என்ன வருது, ஒரு நிம்மதி தேவைப்படுது, ஒரு தனிமை தேவைப்படுது. அந்த தனிமையை அனுபவிக்க வேண்டியது இருக்குது. அந்த தனிமைக்கு மேலே என்ன தேவைப்படுது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சக்தியை வந்து புரிஞ்சுக்கிட்டு அமைதி தேவைப்படுது. இல்லை, அதை புரிஞ்சுக்கிட்டு போகக்கூடிய ஒரு அமைதி தேவைப்படுது. இல்லை, இப்படி ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக லைஃப்னுடைய நீட்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த நீட்ஸ் எல்லாத்தையும் ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய திறமை, நம்ம என்ன கற்றுக்கிறோமோ, நம்ம என்ன செய்கிறோமோ அந்த விஷயங்கள் இருக்கா இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்கிறது அந்த ஒரு காம்படன்ஸ், அது ரொம்ப முக்கியமானது. தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங் த ரிலேட்டட்னஸ். நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் நம்மளுக்கு கூட இருக்கவங்களுக்கும் நம்மளை நேசிக்கிறவங்களுக்கும் எந்த அளவுக்கு அது இருக்குது. நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு, நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கு இல்லை, நம்மளை நேசிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கேன், என்னையும் நான் கஷ்டப்படுத்திக்கிறேன்னு சொன்னால் அப்போ அதில் எந்த விதமான ஒரு ரிலேட்டபிளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இல்லை. அப்போ என்னுடைய செயல்பாட்டுக்கும் என்னுடைய முன்னேற்றத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் போயிடுதுல, அதுவும் இதுவும் அப்படியே டிட்டாச்மெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அப்போ என்னால் எப்படி மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ண முடியும்? ஸோ என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் எனக்கு ஏதாவது ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, எனக்கு பிடிச்சவங்க என்னை சார்ந்து இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரி, ஒரு பாசிட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் ஏற்படுத்துகிற மாதிரி கண்டிப்பாக வந்து அமையணும். அப்படி அமைஞ்சாதான் உங்களுக்கு இந்த மோட்டிவேஷனுங்கிறது கிடைக்கும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் கிரவுண்டு. இந்த 3 விஷயத்தையும் செய்யும் போது தான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அந்த மோட்டிவேஷனை வச்சுக்கிட்டு தான் உங்களுடைய வாழ்க்கை என்ன பண்ண முடியும், நீங்கள் கையில் எடுக்க முடியும். இந்த மோட்டிவேஷன் இல்லாமல் நீங்கள் கையில் எடுத்தீங்கன்னா என்ன வருங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஓகே, டைப் ஆஃப் மோட்டிவேஷன், 2 விதமான மோட்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறது அகைன் இந்த நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணதுக்கப்புறம் அகைன் 2 விதமான மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நம்ம முன்னாடி வந்து நிற்கிது. என்ன, ரொம்ப சிம்பிள், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மாதிரியான மோட்டிவேஷன். திஸ் இஸ் வாட் இன்ட்ரெஸ்டிங் மோட்டிவேஷன். அதாவது இன்டர்னல் மோட்டிவேஷன் சொல்கிறது. இன்டர்னல் மோட்டிவேஷன்னா என்ன, நமக்கு தெரியும்ல. ஓகே, ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள்டெல்லாம் ஏமாற்றிடலாம், நான் வந்து இதை செஞ்சேன்ப்பா, அதனால் இதை செய்யலை, இதனால் அதை செய்யலை அப்படி இப்படின்னு காரணத்தை சொல்லி வந்து அந்த ரிசல்ட் வந்து ஏன் வரலைங்கிறதுக்கு ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணி இல்லை எதையாவது ஒன்று பண்ணி அப்படிலாம் பண்ணிடலாம். ஆனால் நமக்கு தெரியும்ல, நாம் அந்த விஷயத்துக்காக வேலை பார்த்துருக்கோமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியுமா தெரியாதா? அது ரொம்ப முக்கியம் தானே. நமக்கு தெரியும்ல, நம்ம உண்மையிலேயே அதுக்கான எஃபோர்ட் போட்டோமா இல்லையா, அந்த சான்ஸை அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம சரியாக யூஸ் பண்ணிக்கிட்டோமா இல்லையா, அதுக்கான நேரம் கொடுக்கப்பட்டப்பையும் கூட வந்து அதை வந்து நான் வந்து செய்யாமல் இருந்தேனா இல்லையா, எனக்கு அதுக்கான ஃப்ரீவில் இருக்கும் போதும் அதுக்கான சுதந்திரம் அட்லீஸ்ட் அந்த இடங்களில் என்னால் வந்து அதை செய்யறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸ் அப்படிங்கிறது என்னால் உருவாக்க முடிஞ்சாலும் அதை நான் உருவாக்காமல் அப்படியே நான் விட்டு வச்சுருந்தேனா இல்லையா, இதெல்லாம் நமக்கு தெரியும்ல. அப்போ நம்மளுடைய மனசுக்கிட்ட நம்ம நிரூபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம யாரை வேணாலும் ஏமாற்றிடலாம், நம்ம என்ன பண்ணிட முடியாது, நம்மளை ஏமாற்ற முடியாதுல்ல. நம்மளை நம்ம ஏமாற்ற முடியுமா, நமக்கு தான் நல்லா தெரியும்ல. நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற தவறு தாங்கிறது நமக்கு தெரியும், நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிற சரிதாங்கிறதும் நமக்கு தெரியும். அப்போ என்னைக்கு நாம் வந்து ஒரு சரியான நமக்கு
பிரயோஜனப்படுற நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு பிரயோஜனமாக இருக்கிற ஒரு வழியில் நம்ம எப்போ போக ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நமக்குள்ள மோட்டிவேஷனுங்கிறது வரும். சும்மா நல்லதுன்னு நீங்களா ஒரு விஷயத்த நல்லதுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு, இல்லை ஒரு 10 பேரை நம்புறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு, அதுக்கு எந்த ப்ரூஃபும் இருக்காது, ஆனால் அதை ஒன்று வச்சுக்கிட்டு அதுதான் நல்லது, அதுக்காக எல்லாத்தையும் நான் செய்வேன், அதுக்காக என்னுடைய வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் உங்கள் ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ணுறதுக்காக, உங்களுடைய இன்னெபிலிட்டியை கோப்பப் பண்ணுறதுக்காக அந்த விஷயங்களை செய்கிறீங்களே தவிர யாரும் உங்களுக்கு பாராட்டு கொடுத்துக்க போகிறது கிடையாது. ஈவன் உங்களுக்கே நீங்கள் பாராட்டு கொடுத்துக்க முடியாது. இல்லை, உங்களுக்குள்ளே இருந்து பாராட்டுகள் எப்போ உங்களுக்கு வரும்? உங்களை நீங்கள் அக்செப்ட் பண்ணுற அந்த ஒரு செல்ஃப் அக்செப்டன்ஸுங்கிறது எப்போ வரும் உங்களுக்கு? எந்த அளவுக்கு இந்த லைஃப்னுடைய நீடை ஓரளவுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக இந்த லைஃப்பை மாற்றுறதுக்கு எந்த மாதிரியான ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, இந்த லைஃபோட நீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கான எஃபோர்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, உண்மையிலேயே எடுக்கிறீங்களா இல்லையாங்கிறது அதுக்கு தெரியும். இதை வச்சு தான் அந்த ஒரு இன்டர்னல் மோட்டிவேஷனுங்கிறது வரக்கூடியது. ரைட்? yet எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன் சொல்லலாம். இது எக்ஸ்டென்சிங் மோட்டிவேஷன் சொல்லக்கூடியது. எக்ஸ்டர்னல் மோட்டிவேஷன்னா என்ன? நமக்கு நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம், சூப்பர், எல்லாமே ஓகே. ஆனால் நான் வீட்டுக்குள்ளே இருந்துட்டேன்னா எனக்கு என்ன தோணுதோ அந்த விஷயங்களை இந்த சொசைட்டியில் ப்ரொசீட் பண்ணி அதுக்கு தேவையான ரெகக்னைசேஷனை நான் வாங்காமல் போயிட்டேன்னா என்னோடய லைஃப் நீட் இருக்குல்ல, அது இந்த சொசைட்டியை பேஸ் பண்ணி தானே இருக்குது. எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் நீட் இருக்குன்னா அந்த சொசைட்டியை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஏன்னா சொசைட்டி தான் எனக்கு ஃபினான்ஷியலாக கொடுக்கணும். விச் மீன்ஸ் நான் அங்கே ஒர்க் பண்ணுவேன், அதுக்கான ஃபினான்ஷியலை ரிட்டர்ன்ஸ் வந்து அதுதான் கொடுத்தாகணும். எனக்குள்ளே வந்து ஒரு ஹார்மோன் இருக்குது, ஒரு ஆக்சிடாக்சின் ஹார்மோன் இருக்குது, ஒரு லவ் ஹார்மோன் இருக்குது, ஒரு அன்பை கொட்டக்கூடிய ஹார்மோன் இருக்குன்னா அதை வந்து நான் சொசைட்டிகிட்ட இருந்து தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட ஆளை வந்து நான் வந்து ரிசீவ் பண்ண முடியும். இல்லை, நான் வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே எப்படி நான் ரிசீவ் பண்ண முடியும்? வீட்டில் இருந்துகிட்டே வீட்டில் எல்லாமே எனக்கு கிடச்சிருமா? இல்லை. ஸோ அப்போ அதை நோக்கி போகக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ வெளியிலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பெனிஃபிட்டுக்காக நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்தந்த நேரங்களில் நியாயமாக நம்ம என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், அந்த ஒரு விஷயங்கிறது நான் வந்து அக்செப்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாலும் இந்த சொசைட்டி அதை அக்செப்ட் பண்ணியிருக்கணும். எஸ், யூ ஆர் டூயிங் சம்திங் குட். சில டேரக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், சில ஃப்ளாப்லாம் கொடுத்துருப்பாங்க. ஃப்ளாப்பே கொடுத்தாலும் கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படம் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய ஹீரோக்கள் இருப்பாங்க. எப்படின்னா அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெற்றி தோல்விங்கிறது அப்புறம், நான் உனக்கு ரெகனைசேஷன் கொடுத்தேன் பிகாஸ் யூ ஹாவ் டன் லாட் ஆஃப் ஒர்க் ஓவர் தேர். இல்லை, நீ எஃபெக்டிவாக பண்ண, நீ உனக்கு உண்மையாக இருந்த, நீ யாரையும் பார்க்காம இவங்க பார்க்குறான் அவன் பார்க்குறான்னு செய்யாமல் நீ உனக்கு இந்த தொழிலுக்கு நீ வந்து ரொம்ப உண்மையாக இருந்த, அதுக்காக நான் உனக்கு இந்த வாய்ப்பை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மோர் தென் தேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அந்த மாதிரி கால்குலேஷனுக்குலாம் அப்பாற்பட்டு அவங்க அதை கொடுக்குறாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க கொடுக்குறாங்க. பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்காக இன்னொரு பர்சன் ரிஸ்க் எடுக்கிறாங்க. இது எப்படி பாருங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஓரியன்டான மோட்டிவேஷனுங்கிறது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், ரைட்? அன்மெட் நீட்ஸ். ஒருவேளை இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் செய்யாமல் நானே வந்து அப்படியே இது பண்ணிக்கிட்டு ஸ்டாக்னேட் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் வந்து ஒரு தேக்க நிலையிலேயே நான் இருந்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னால், எந்த விதமான விஷயங்களையும் நான் வந்து எக்ஸ்டர்னலாகவும் மோட்டிவேஷன் வந்து அனுபவிக்கலை, இன்டர்னலாகவும் அனுபவிக்கலை, நான் வந்து ஒரு அட்டானமிக்காகவும் இருக்கிறதுக்கு எந்த விதமான முயற்சிகளையும் எடுக்கலை, நான் செய்கிறது எல்லாமே ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறதுக்காக செய்யக்கூடியதாக இருக்குது தவிர அது வந்து ஒரு காம்படென்ஸை வந்து கிரியேட் பண்ணலை, ஒரு திறன் வாய்ந்த ஒரு விஷயமா இல்லை, அது ரிலேட்டபிளாகவே அது கிடையாது அப்படின்னு இருக்கும் பொழுது அப்போ நமக்கு என்ன வரும்னு சொன்னால் இதான் வரும். அன்மெட் நீட்ஸ் வில் கிவ் யூ ஆன்சைட்டி. முறையாக இந்த வாழ்க்கையை பார்த்தோம், யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிப்பீங்க. இந்த யாரை பார்த்தாலும் பயப்படுறீங்களா, அது என்ன தெரியுமா? வேற ஒன்றும் இல்லை, உங்களை பார்த்து நீங்கள் பயப்பட ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆன்சைட்டிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கு இருக்கக்கூடிய பயம்தான். இப்போ மற்றவங்களுக்குலாம் அந்த விஷயத்தை போகிறாங்க, அவங்க ஈஸி செஞ்சுட்டு வந்துடுறாங்க. நம்ம போனால் மட்டும் என்ன ஆகுது, அது செய்வோமா, அப்படி பண்ணுவோமா அப்படி நமக்குள்ள ஒரு பயம் வருது. ஏன் ஈவன் அடுத்தவங்க செய்வாங்கடா, இவங்க செஞ்சிருவாங்கப்பா, இவங்க பெரிய ஆள் தான் அப்படின்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வருது. நம்ம செய்வான்னு போது தான் நமக்குள்ள ஒரு பயம் வருது. அவங்க செய்வாங்கன்னு நினைக்கும் போது நம்பிக்கை வருது, நாம செய்வான்னு நினைக்கும் போது பயம் வருது. ஏன்? அதுக்கான காரணம் நம்மை பார்த்து நம்மளுடைய மைண்டுங்கிறது பயப்பட ஆரம்பிக்குது. திஸ் இஸ் வாட் ஆன்சைட்டி. அதனால வந்து ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய லைஃப் நீடை மற்றவர்கள் எல்லாரும் செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்த உன்னால் செய்ய முடியல, அதுக்கான அசிஸ்டண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கல. நீ சொசைட்டியே அது உனக்கு ஆஃபர் பண்ணியிருக்கு, அந்த ஒரு விஷயத்த நீ நெக்லெக்ட் பண்ணியிருக்கிற, நீ எப்போ பார்த்தாலும் காரணங்கள் சொல்லிகிட்டே உட்காந்துருக்க. அப்படிங்கும்போது உங்கள் மீது உங்களுக்கு வரக்கூடிய, உங்களை பார்த்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பயம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை எப்படி நீங்கள் சரி பண்ணுவீங்க? எங்கே ஓடி ஒழிய முடியும்? வெளியில் ஒரு பர்சனாக இருந்தால் ஓடி ஒழிஞ்சிடலாம், நம்ம எப்படி ஓடி ஒழிய முடியும்?
திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். பர்ன் அவுட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஆன்சைட்டிங்கிறது அடுத்தடுத்த கடத்துக்கு போய் அப்படியே ஒரு மாதிரி எக்ஸாஸ்டட் ஆக ஆரம்பிப்பீங்க. ஒரு ஒரு பயங்கரமான காம்ப்ளிகேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகே, ட்ராமா ஐஃப் எக்ஸ்டெண்டட். இது இப்படி நடந்துக்கிட்டே போயிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஆன்சைட்டிங்கிறது நடந்துக்கிட்டே போய்கிட்டு இருக்கு. இந்த ஆன்சைட்டி சும்மா விடுமா? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு தவறான பலவிதமான வேலைகளை நம்ம செய்ய ஆரம்பிப்போம். நம்ம இந்த ஸ்ட்ரெஸ்ஸில் கோப்ப பண்ணுறதுக்காக ஒரு டாக்ஸிக் பர்சன்கிட்ட போய் நம்ம போய் மாட்டுவோம் ஏன்னே தெரியாமல். அந்த டாக்ஸிக் பர்சன் நம்மளை வச்சு செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்படி அவங்க செய்யும்போது அது கிரியேட் பண்ணக்கூடிய ட்ராமா. நம்மளோட லைஃப் அண்ட் நீட்ஸை வந்து நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் போகும்போது நமக்கு நாம் துரோகம் செஞ்சுக்கிறோங்கிற அளவுக்கான ஒரு செல்ஃபாக வந்து நமக்கு என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம ஒரு துரோகத்தை செஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு அது கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராமா. நான் எதுக்குமே ஒரு உதவாமல் ஒரு ஆளாக நான் போயிட்டேன்னு அது என்னுடைய மைண்டு எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு செல்ஃப் கில்ட் அது நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ட்ராமா. இது அப்படியே எக்ஸ்டெண்டடாக ஒரு பெரிய லாங் ப்ராசஸாக போயிட்டு இருக்கும்போது இந்த ட்ராமாங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. அப்போது இந்த சொசைட்டிலேருந்து எக்ஸ்ட்ரீம் ரிஜெக்ஷனை நான் வந்து சந்திக்கிறேன். ஒரு டாக்ஸிக் பர்சன்கிட்ட இருந்து எக்ஸ்ட்ரீம் மேனிப்புலேஷன், எக்ஸ்ட்ரீம் கேஸ் லைட்டனிங் இதெல்லாம் நான் சந்திக்கிறேன். இது எல்லாம் எனக்குள்ள ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுது. அப்படி க்ரியேட் பண்ணும்போது நம்மளால் வந்து மோட்டிவேஷன்னா என்னன்னே வந்து நமக்கு நம்ம டிக்ஷனரியில் மோட்டிவேஷனுங்கிறது ஒன்று இல்லைப்பா அப்படிங்கிற அளவுக்கான ஒரு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடுறோம். திஸ் இஸ் வாட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, வாட் டு டூ? அட்ரஸ் த அன்மெட் நீட்ஸ். we need to address the unmet needs. எந்தெந்த மாதிரியான நீடெல்லாம் இந்த லைஃப்பில் இருக்குது, அதை ஏன் நம்மளால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல? இந்த வெளியில் இருக்க காரணங்கள் எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நான் தான் முதல்ல காரணம். ஐ நீட் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா இந்த மாதிரி வெளியில் இருக்கக்கூடிய எத்தனை விதமான காரணங்கள் வந்து பல பேர்த்த தடுத்தாலும் கூட அவங்க அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்மளால் ஏன் செய்ய முடியல? திஸ் இஸ் வாட் we need to understand. ஓகே, பவுண்டரி அகெயின்ஸ்ட் இட். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்து அந்த எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த டாக்ஸிக் பர்சன் யாரெல்லாம் நம்மளை கெடுக்கிறாங்க, எந்தெந்த தாட்ஸ் எல்லாம் நம்மளை கெடுக்கிறாங்க, நமக்கு நம்மளே வந்து சில செல்ஃப் பவுண்டரியை செட் பண்ணிக்க வேண்டியது இருக்குது. இந்த விஷயம் சொன்னேன்னா நான் அதை செய்ய மாட்டேன். நோ, என்னோடய மைண்ட் என்ன கம்பல் பண்ணால் அதை நான் செய்ய மாட்டேன். இது சும்மா கோபம் பண்ணுறதுக்காக என் மைண்ட் சொல்கிறத தவிர இதனால் எந்த விதமான ரிசல்ட் எனக்கு கிடைக்க போகிறதில்ல. என்னோட லைஃபோட நீட்ஸுக்கு எப்படி பார்த்தாலும் இது வந்து ரிலேட்டபிளாக இல்லை. அதனால எனக்கு நானே என்னுடைய தாட்ஸுக்கு, என்னுடைய கைடன்ஸுக்கு நானே வந்து ஒரு செல்ஃபாக வந்து ஒரு பவுண்டரி வந்து நான் மேக் பண்ணுறேன். அப்படி மேக் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, அட்டானமி சப்போர்ட்டிவ் சிபிடி. வாட் இஸ் அட்டானமி சப்போர்ட்டிவ் சிபிடி? கோர்ஸ் எஸ், நம்மளுடைய காக்னிட்டிவ் ஓரியன்டட் பிஹேவியர் தெரப்பியில் வந்து நமக்கு வந்து எது இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த முக்கியமாக வந்து இந்த ஒரு அட்டானமி ஓரியன்டான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இங்கே பார்க்கப்படுது. ஒரு சுதந்திரம், அந்த சுதந்திரத்தை எப்படி வந்து ஒரு டாக்ஸிக் பர்சன்கிட்ட இருந்து நம்ம வாங்குறது, சைக்கலாஜிக்கலாக நம்ம மாற்றிக்கிறது மூலமாக எப்படி வந்து நம்ம வாங்குறது. அவங்கள நம்ம மாற்ற முடியாது, அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. நாம் நம்மளை வந்து மற்ற விஷயங்கள்லேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாரதை தடுக்கிறது மூலமாக நாம் எப்படி இந்த மாதிரியான ஒரு ட்ராமாவிலேருந்து முதல்ல வெளில வர்றது, எப்படி ஹீல் ஆகிறது, அது ஹீல் ஆகிறது மூலமாக நமக்கான ஒரு சுதந்திரத்தை நாம் எப்படி வாங்குறது. திஸ் இஸ் வாட் த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி வில் அப்ரோச். அண்ட் த குரூப் தெரப்பி அஃப்கோர்ஸ் எஸ், நமக்கு நம்மள மாதிரியே லைக் மைண்டட் பீப்புள் இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து வந்து நம்மளால் வந்து செஷன்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ அது ஒரு குரூப் தெரப்பி, ஒரு 5 பேர் சேர்ந்த ஒரு செஷன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கும். அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்போஷரை வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஓகே, உங்களை நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கிற ஆட்கள் எப்படி யோசிக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நல்ல ஒரு எக்ஸ்போசரை கொடுக்கும். தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகே, அது வந்து இது சம்மந்தப்பட்ட சிபிடி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், இந்த அட்டானமிக் சப்போர்ட்டிவ் சிபிடி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ், குரூப் தெரப்பி சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய அட்மின் கிட்ட இருக்குது. நீங்கள் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதனுடைய ஃபீஸ் என்ன, அது மாதிரியான விஷயங்கள் என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. தட்ஸ் ஹவ் இட் இஸ். ஓகேவா, வேறு என்ன பார்ப்போம். Thank you so much from the Human Expert Tamil YouTube channel. I am your Rajkumar Pandian, psychologist. That is what here. Bye.